கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஐஎம்டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஐஎம்டிவியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஜெபிக்க இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் என்னோட கூட சேர்ந்து நாம் இணைந்து தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய தேசத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் விரும்புகிறார். நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க, ஒரு பெரிய விடுதலை கொடுங்க. நாம் தேவ சமூகத்தில் கேட்க வந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா அன்புள்ள தேவனே, இந்த நேரத்தில் கூட உங்கள் முகத்தை பார்க்க ஆண்டவரே உடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் ஜெபிக்கும்படியான கிருபையை நீர் செய்ததுக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் தேசத்தில் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாக நம்முடைய சம்பவத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதிலை தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி நம் தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். இன்றைக்கு நாம் நிலைத்திருப்பது தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தை நம்மளால் ஜீவிக்க முடியாது. அவருடைய கிருபையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறது என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடலாம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. எல்லாம் சொல்லாமா? சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது.
கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஆண்டவரே, நம்முடைய மாறாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, ஜெபிக்கும்பொழுது ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே, அப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய ஜெபங்களை ஆண்டவரே நாங்கள் பலிகளாக ஆண்டவரே நாங்கள் படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்தில் நீர் பெரிய மாற்றத்தை ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவரே, ஒரு பெரிய தாக்கத்தை நீர் உண்டாக்க போகிற ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய இரக்கத்துக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனே, உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் நடத்துவீராக. ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்து என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா ஆவியில் நிறைந்த ஒன்றாக ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்கள் நம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய மகா பெரிய காரம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் ஒரு 4 காரியத்துக்காக இன்றைக்கு நம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்ம எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, முதலாவது நம்முடைய தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக. அடுத்ததாக 2வது நம்முடைய தேசத்தின் சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 3வதாக நம்முடைய தேசத்தில் எலெக்ஷனுக்காக, தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல தலைவர்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக அதற்காக ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்முடைய தேசத்தினுடைய தலைவர்களுக்காக நம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆமென். நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உண்டாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று. ஆமென். நாம் தேவனிடத்தில் நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் வைக்கும்போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தில் மாறுதலை, மாற்றத்தை உண்டாக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்ம ஒரு சில வசனங்களை வாசித்து நம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்தில் உண்டாக்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய ஜெபம் மிகவும் அவசியம். ஆமென். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம். ஆமாம், நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இந்த இடத்துல தேவ மனிதனாகிய ஏலி சொல்லுகிறார், சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வந்திருக்கிற நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் நமக்கு கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் தேவனிடத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க அவரை செயல்பட வைக்கிற ஒரு ஜெபமாக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஜெப குறிப்பாக நம்முடைய தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக. கொஞ்சம் பாருங்கள், நம்முடைய இந்திய தேசத்தை நம்ம கண்ணோக்கி பார்ப்போமானால் நம்முடைய தேசத்தில் ஒற்றுமை இல்லாதபடிக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மத ரீதியாக, ஜாதி ரீதியாக இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயத்திலும் சபை பாகுபாடு இன்றைக்கி காணப்படுகிறது. இதனால் நம்முடைய தேசத்தில் என்ன இல்லை அப்படின்னா ஒற்றுமை இல்லை.
ஆமென். இன்னைக்கு ஒற்றுமை இல்லாதபடிக்கு நம்முடைய ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜனங்களுக்காக நாம் பரிதபித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் ஒற்றுமையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, மத பாகுபாடு இல்லாதபடிக்கு, இன பாகுபாடு இல்லாதபடிக்கு, ஆண்டவரே அப்பா, நாங்கள் தேவ பிள்ளைகளாய் ஆண்டவரே சபை பாகுபாடுகள் இல்லாதபடிக்கு எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்க போகிறோம். நம் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் நமக்கு கட்டளையிட அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். அன்னைக்கு அன்னாள் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவர்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் அவர்கள் ஜெபித்த போது தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென். அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார். அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார்னு வசனம் சொல்லுது. அவளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் அவங்க எதெல்லாம் ஆண்டோட சமூகத்தில் விண்ணப்பமாய் வைத்தார்களோ அது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ஆமென். அவங்க வேண்டிக் கொண்ட காரியத்தின்படியே கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் ஒரு மகனை, ஆண்மகனை கொடுத்து அவர்கள் என்ன பண்ணார்? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்ம உறுதியாக தேவ சமூகத்தில் கேட்க போகிறோம். ஜெபத்தில் உறுதியாக கேட்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒற்றுமையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே அப்பா ஒற்றுமையாக இணைக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோன்னு சொல்லி நம்முடைய இந்திய தேசத்தில் காணப்படுகிற எல்லா மத வேறுபாடுகளை கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஆமென். எல்லாம் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என்று பிரிந்து கிடக்கிற இந்த சமுதாயத்தில் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற தேவ பிள்ளைகளாய் ஆமென் எங்களுக்குள்ளாக ஒற்றுமையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்க போகிறோம். நம்ம தேசத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா ஜாதி வெறி, இன வெறியினால் ஜனங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத வெறியினால் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்கள் தேசத்தில் ஒற்றுமை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மனிதர்களாய் தேவ பிள்ளைகளாய் சமூகத்தில் வாழ அன்று எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் கேட்க போகிறோம். எல்லா கண்களை மூடி இருக்கிற இடங்களில் நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்கலாம். ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஒற்றுமை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கலாம். எல்லாம் கேட்கலாம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒற்றுமையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனங்கள் ஆண்டவரே ஒற்றுமை இல்லாமல் ஆண்டவரே சிதறடிக்கப்பட்டு இருக்கிற நிலைமைகள் மாறுவதாக ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்தியர்களாய் ஆண்டவரே தேவ பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வேற்றுமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவீராக, ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உம்முடைய கரத்தை வைப்பீராக ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லப்பா ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தின் தேசமா எங்கள் தேசத்தை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் ஜனங்களுக்குள்ளாக ஐக்கியத்தை உண்டாக்குவீராக ஆண்டவரே. எல்லா பிரிவினைகள் இல்லாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிரிவினையை உண்டாக்குகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு பெரிய விடுதலை உண்டாக்குவீராக, மாற்றத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தின் மீது இறங்கிடுங்க ஆண்டவரே. எங்கள் ஜனங்களின் மீது இறங்கிடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் சபைகளிலே ஒற்றுமை காணப்படுவதாக ஆண்டவரே. நாங்கள் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுகளாய் மாற்றுவீராக. எங்கள் தேசத்தில் காணப்படுகிற சபைகளில் ஒரு மனம் காணப்படட்டும் ஆண்டவரே. ஒரு மனம் இல்லாததுனால சபையில் ஆண்டவரே போராட்டங்கள், பிரச்சனைகள், தேவ நாமத்தை உயர்த்த வேண்டியவர்கள் அப்பா இன்றைக்கு உயர்த்தக்கூடாதபடிக்கு இருக்கிற நிலைமைகள் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சபைகளில் ஒற்றுமையை கொடுப்பீராக. எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற சபைகள் மேல ஒற்றுமையை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, சபைகளுக்குள்ளாக காணப்படுகிற வேற்றுமைகள் மறைவதாக ஆண்டவரே. எல்லா வேற்றுமையின் ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுதே ஒரு பெரிய விடுதலின் அக்கினி இறங்குவதாக, எங்கள் சபைகளின் மேல இறங்குவதாக, எங்கள் ஜனங்களின் மேல இறங்குவதாக, எங்கள் தேசத்தின் மேல இறங்குவதாக, எங்கள் மக்கள் மேல இறங்குவதாக ஆண்டவரே. எல்லா வேற்றுமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமில்லாமல் போக முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்கள் பாதத்தை ஆண்டவரே நாங்கள் கட்டி பிடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பாதத்தை பிடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மாபெரும் ஒற்றுமை எங்கள் தேசத்தில் காணப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா, எங்கள் தேசத்தில் சமாதானத்தை ஆண்டவரே, ஒற்றுமையை நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில்
எங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதாக. இது அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆமென். நம்ம அடுத்து ஜெபிக்க போகிறோம். அடுத்து நம்ம ஜெபிக்க போகிற ஜெப குறிப்பு, நம்முடைய தேசத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம் தேசத்தினுடைய சமாதானம். ஆமென். நம்ம இந்த காலகட்டத்தை நம்ம பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் எங்கே பார்த்தாலும் பதட்டங்கள், எங்கே பார்த்தாலும் ஜனங்களுக்குள்ளாக குழப்பங்கள், கூச்சல்கள். இன்றைக்கி சமாதானம் இல்லாதபடிக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த சமாதானம் இல்லாதபடிக்கு இன்றைக்கி ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு இன்றைக்கி ஜனங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் இல்லாமல் குழப்பத்தின் மனநிலைமையில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாமல் எத்தனை ஜனங்கள் இன்றைக்கி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? நம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் சமாதானம். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் என்ன இல்லை அப்படின்னா, எல்லாம் இருக்குது, அவங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லை, தேவன் கொடுக்குற சமாதானம் இல்லை. அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட சமாதானம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நாம் சமாதானத்துக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது குடும்பங்களில் தேவன் சமாதானத்தை கட்டளையிடணும். நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்களில் தேவன் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக, சமாதானம் இல்லாதபடிக்கு இருக்கிற எல்லா சண்டைகள், போராட்டத்தினுடைய ஆவிகளை நம்ம கட்டி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, எங்கள் ஜனங்களுக்குள்ளாக சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இன்றைக்கி ஜனங்களுக்குள்ளாக சமாதானம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமைகள் மாறணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் சமாதான காரணர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சமாதானத்தை உண்டாக்குவதற்காக அவர் இந்த பூமியிலே வந்தார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிற நாமும் மற்றவர்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டாக்குறவர்களாய், மற்றவர்களோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டு அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, தேவனுடைய சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம அடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க, சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கி எத்தனை ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் இந்த பூமியில் இருக்கிறாங்க. சமாதானம் இல்லாத உள்ளத்தில் சமாதானம் இல்லாததுனால நிறைய பேர் குடி பழக்கத்தில், நம்முடைய தேசத்தில் அநேகர் குடி பழக்கத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் தவறான அடிமைத்தனத்தில், தவறான உறவுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு யார் சமாதானத்தை அறிவிப்பது? நாம் தான் சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்தில் அவர் சமாதானத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நாம ஒரு நாட்களில் சமாதானம் இல்லாமல் பாவத்தின் அடிமைத்தனத்தில் ஆண்டவருடைய அன்பை விட்டு, ஆண்டவருடைய உறவை விட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நாம் எப்பொழுது தேவனை தம்முடைய சொந்த இரட்சகராய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுது அவருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுத்தோமோ, அப்பொழுது அளவில்லாத சமாதானம் நம்ம ஒவ்வொருவரும் நிரப்பி இருக்கிறது. ஆமென். அந்த சமாதானத்தை நான் பெற்றிருக்கிறேன். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அந்த சமாதானத்தை நீங்களும் பெற்றிருப்பீங்க. ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட இந்த சமாதானத்தை பெறாதபடிக்கு கோடி ஜனங்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் டிப்ரெஷனில், நிறைய பேர் தற்கொலை செய்து கொண்டு அவங்க மரித்து போகிறார்கள். அந்த ஆத்துமாக்கள் எங்கே போகும்? நரகத்தை நோக்கி போகும். அந்த ஆத்துமா தற்கொலை செய்து கொள்கிற எல்லா காரியங்கள் மாறணும். ஏன்? உள்ளத்தில் சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஏசப்பாட்டு கேட்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தினுடைய குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாமா? நம்ம ஒரு மனமாய் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்கப்பா. இன்றைக்கி பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளிடத்தில் சமாதானம் இல்லை, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளிடத்தில் சமாதானம் இல்லை. இன்றைக்கி எல்லாம் இருக்குது, ஆனால் எது இல்லை? சமாதானம் இல்லாதபடிக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நாம் சமாதானத்துக்காக ஜெபிக்க போகிறோம். சமாதான காரணராகி இயேசுவினிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க. எங்கள் தேசத்தில் குழப்பங்கள் வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் கூச்சல்கள் வேண்டாம் ஆண்டவரே. ஏசப்பா, சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே, ஒரு சமாதானத்தின் ஆவி எங்கள் தேசத்தில் கட்டளையிடுவீராக என்று சொல்லி நம்ம ஆண்டவர் பார்த்து கேட்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கொடுங்கன்னு கேட்கலாமா? ஆவியானவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மறுபடியுமாய் மீண்டும் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, ஒரு பெரிய ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பேர் அப்பா, கோடிக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அப்பா ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து
சந்தோஷத்தை இழந்து துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. பாரத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. குடும்ப பிரச்சனையினால சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா, அவர்கள் இழந்து போன சமாதானத்தை மறுபடியும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இப்பொழுது ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதாக. அப்பா, சமாதானத்தை கொடுக்கவே இந்த பூமியில வந்தன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எங்கள் ஜனத்திற்கு ஆண்டவரே சமாதானத்தை கொடுப்பீராக, மாற்றத்தை உண்டாக்குவீராக ஆண்டவரே. எல்லா குட்டி பழக்கத்தில் இருக்கிற எங்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. அப்பா, போராட்டத்தின் மனநிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க ஆண்டவரே, டிப்ரெஷன்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. தற்கொலை எண்ணத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஏன் இந்த வாழ்க்கை நான் மரித்து போனால் நலமாய் இருக்குமே என்று ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேல உம்முடைய இரக்கத்தை வைப்பீராக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம் இல்லாதபடி இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்போ புதிதாக திருமணம் மாணவர்களுக்குள்ளாக சமாதானம் இல்லை ஆண்டவரே. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக கேட்கிற ஆண்டவரே. இன்றைக்கே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனே இறங்குவீராக, இறங்குவீராக. ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் ஜனங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க. எல்லா குழப்பங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். எல்லா அந்த காலத்தின் ஆண்டவரே வல்லமையிலே இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்பொழுது அவைகள் ஒன்றும் இல்லாமல் போவதாக. தேவனே, நீர் உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜனங்கள் மேல தயவாய் மனம் இறங்குங்க. குட்டி பழக்கத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவீராக ஆண்டவரே. கஞ்சா அடிமைதனத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவீராக ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் போதைக்கு அடிமையாக இருக்கிற ஆண்டவரே, அப்பா, ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் பெரியவர்களை விடுதலை ஆக்குவீராக ஆண்டவரே. அப்பா, தவறான அடிமைதனத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவீராக ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் இருக்கிற மனநிலைமைகள் மேல இயேசுவின் நாமத்தை பேசி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு மாபெரும் சமாதானம் இருதயத்தை ஆட்கொள்வதாக. எந்த குடும்பத்திலெல்லாம் சமாதானம் இல்லையோ இன்றைக்கே ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. சபைகளில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. கிறிஸ்துவ குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா நிலைமைகள் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளா நம்முடைய சமூகத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. இந்தியாவில் சமாதானம் மலர வேண்டுமே. இந்தியரெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. இந்தியாவில் சமாதானம் மலர வேண்டுமே. இந்தியரெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும். இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. பிரிந்த குடும்பமெல்லாம் மறுபடி இணைய வேண்டும்.
பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும். பெற்றோரின் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். பெற்றோரின் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. ஆமென். அவர் மனம் இறங்குகிற தேவன், அவர் மனம் இறங்குகிற தேவன். ஆமென். நம் வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் நினிவே ஜனத்தை, அந்த நினிவே பட்டணத்தை எப்படியாகிலும் என்ன பண்ண அழிச்சிடணும். ஏன்னா அந்த ஜனங்களுடைய பாவம் தேவனுக்கு முன்பதாக பெரியதாக இருக்குது. அந்த ஜனங்கள் பாவகத்தை செய்கிறவர்களாய், தேவனை கேட்காதவர்களாய், தேவ வசனத்தை கேட்காதவர்களாய், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் நம்ம தெரிந்தது ஒரு வேத பகுதி தான், நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அதில் சொல்லுவார் ஆண்டவர், யோனா கிட்ட சொன்னவர், நான் நினிவே ஜனங்களை அழிக்க போகிறேன், நீ போயிட்டு என்ன பண்ண அந்த ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நினிவேக்கு போயிட்டு அந்த யோனா அந்த தேவனுடைய வார்த்தையை சொன்னபோது அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேவ சமூகத்தில் அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென். அவர்கள் ஜெபிக்கும் போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்ற அந்த அந்த மனநிலைமையிலிருந்து தேவன் என்ன பண்ணுறாரு, மாறுறாரு. ஏன்னா அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க ஆண்டவரிடத்துல என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, அந்த தேசத்தின் ஜனங்கள், அந்த ராஜாக்கள் முதல் கொண்டு அவங்க வைத்து கொண்டிருந்த எல்லா மிருக ஜீவன்கள் முதல் கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க. அவங்க பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. உபவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் அவங்க கதறுகிறார்கள். ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய அந்த பாரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவங்க மனம் திரும்புகிறதை தேவன் கவனிக்கிறார். அந்த ஜனங்களுக்குள்ளாக கொடிய பாவங்கள் இருந்தாலும், ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிருக்கிற நிலைமை அந்த ஜனங்களுக்குள்ளாக இருந்தாலும், அந்த ஜனங்கள் ஜெபிக்கிற போது தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த ஜனங்களின் மேலே அவர் மனம் இறங்குகிறார். அவர் மனதிருகுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் அந்த ஜனத்திற்கு அவர் இறங்குகிறார். ஆமென். ஆமாம். நம்ம பார்க்குறோம், யோனா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அது செய்யாதிருந்தார். ஆமென். பாருங்களேன், தேவன் எப்படியாக என்ன பண்ணோம், அந்த ஜனங்களை அழிக்கணும், அந்த ஜனங்களுடைய பாவம் மிகுதியாக இருக்குது, அந்த ஜனங்களை அழித்து போடணும் என்று ஆண்டவர் அந்த இடத்துல அவர் இருக்கிறார். ஆனால் அந்த தேவ மனிதனுடைய வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவ சமூகத்தில் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் ஜெபிக்கிறாங்க. அப்போது அவங்க ஜெபிக்கும் போது எப்படி அவங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 3வது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா தெரியும். அந்த 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டு உடுத்தி கொண்டார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரட்டு உடுத்தி அவர்கள் தேவ சமூகத்தில் 6வது வசனத்தை பார்க்குறோம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரட்டு உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தான். ஆமென். 7வது வசனத்தை பார்க்குறோம். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் பொல்லாத வழியையும் தாம் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவ சமூகத்தில் அவங்க தேவனை நோக்கி ரட்டு உடுத்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறார்கள். ஆமென். அந்த 9வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்க. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒரு வேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். பாருங்கள், தேவன் அந்த ஜனங்கள் மேல் கொண்டிருந்த அந்த உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். நம் தேவ சமூகத்தில் முழங்கால் படிடலாம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கதறலாம்.
நம்ம யாரும் எதுவும் சாப்பிடாம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருவோம். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாம் தெய்வ சமூகத்தில் உட்காரலாம். எல்லாம் மிருக ஜீவன்கள், ஆடு மாடுக்கு எதுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதுக்கும் நம்ம சாப்பாடு போடாமல் நம்ம தெய்வ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கலான்ற அந்த அந்த ஒரு பாரம் அந்த ஜனங்களுக்குள்ளாக வந்தது. தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பினார்கள் என்று நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் திரும்பினார்களாம். ஆமாம், அவர்கள் தேவனிடத்தில் திரும்பினார்கள், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு திரும்பினார்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா 10வது வசனத்தில் தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏன் நம்ம ஜெபிக்கணும்? எதுக்காக நம்ம 12 மணி நேரம் ஜெபிக்கிறோம்? எதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம்? ஏன் ஜெபத்தை இவ்வளோ வற்புறுத்தி நம்ம சொல்கிறோம் செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஜெபம் தேவனை மனமாற செய்யும். மட்டுமல்ல, தேவன் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்கு, ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய தேசத்தில் தேவன் செய்ய வேண்டுமானால் நம்முடைய ஜெபம் மிகவும் அவசியம். ஆண்டவர் நினச்சிருந்தார், நினைவே எப்படியாச்சும் என்ன பண்ண நான் அழிச்சிடணும், அந்த ஜனங்களுடைய பாவம் மிகுதியாக இருக்குது, அந்த ஜனங்களுக்குள்ளாக கொடிய பாவங்கள் இருக்கிறது, இந்த ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு தேவன் சித்தம் கொண்டு இருந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் தேவ சமூகத்தில் அவர்கள் உட்கார்ந்து தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகள், தங்கள் கை கொண்டிருந்த எல்லா பாவ அடிமைதான வாழ்க்கையிலிருந்து அவர்கள் முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் திரும்பின போது தேவன் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று இருந்த அந்த தீங்கை என்ன பண்ணுறாரு, அவர் செய்யாதபடிக்கு அந்த ஜனங்கள் மேலே மனஸ்தாபப்பட்டாராம். எந்த அளவுக்கு தேவன் அந்த ஜனங்கள் மேலே உக்கிர கோபம் கொண்டிருந்தாரோ அதை காட்டிலும் தேவன் அந்த ஜனங்கள் மேலே மனஸ்தாபப்பட்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவன் நம்ம தேசத்தின் மீது மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறார், மனஸ்தாபப்படுவார். நம் தேசத்தில் காணப்படுகிற காரியங்கள், நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் தேவன் மாற்ற விரும்புகிறார். அதுக்கு தான் நம் ஜெபிக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் ஜெபம் அதிகப்படுத்தணும். நாம் ஜெபிக்கும் போது ஒரு மாறுதலை நிச்சயம் காண முடியும். நாம் ஜெபிக்கும் போது தேசம் அசைவதை பார்க்க முடியும். நாம் ஜெபிக்கும் போது மாறுதல் உண்டாகும். ஜெபிக்கிறவனால் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். அன்றைக்கு ஒரு மோசேவை கொண்டு தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் உண்டாக்கினார். ஒரு எலியாவை கொண்டு தேவன் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். இன்றைக்கு அதே மாற்றத்தை நம்மை கொண்டு தேவன் உருவாக்க விரும்புகிறார். அது யாரால் செய்ய முடியும்? ஜெபிக்கிற ஜனங்களால், தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுகிற ஜனங்களால், தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிற ஜனத்தினால், தேவ சமூகத்தில் அவருடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற மனிதர்களால் இந்த தேசத்தை அசைக்க முடியும். அப்படிப்பட்ட காரியம் அன்றைக்கு அந்த நாட்களில் நடந்தது. இந்த நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அது நடக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கும் போது தேவன் ஒரு பெரிய அசைவை, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். ஒருவேளை நம்ம நினைச்சு இருக்கலாம், இந்த தேசத்தினுடைய சூழ்நிலை மாறாது, இந்த சூழ்நிலைகள் மேல இன்னும் கொடிய நாட்கள் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் எப்போ மாறுமோ சொல்லிட்டு நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் ஜெபிக்கும் போது தேவன் தேசத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். அன்றைக்கு தேவன் அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று கொண்டிருந்த அந்த சிந்தையை அந்த ஜனங்கள் ஜெபித்து மாற்ற முடியுமானால், இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம ஜெபிக்கும் போது ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும். ஜெபத்தால் முடியாத காரியம் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நாம் ஜீவனுள்ள தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். அவர் பெரிய அற்புதத்தை செய்கிற தேவன். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் மாற்றத்தை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நாம் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். அடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். மூன்றாவது ஜெப குறிப்பு, நம்முடைய தேசத்தில் இருக்கிற நடக்க போகிற எலெக்ஷனுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம போடுற ஒவ்வொரு ஓட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தலைவரை என்ன பண்ணோம், இந்த தேசத்தில் அவங்க சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அது செய்யும். நல்ல தலைவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், வாக்களிக்கணும். கிறிஸ்தவ ஜனங்கள் நம்ம அப்படி செய்யும்போது தான் நம்ம நல்ல ஒரு தலைவர்களை தேசத்தில் தேர்ந்தெடுக்க முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஆண்டவரே எங்களுக்கு கேட்கணும், ஆண்டவர்கிட்ட, அப்பா ஆண்டவரே இந்த தேர்தலில் ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆண்டவரே அப்பா தலைவர்களை ஆண்டவரே நீர் விரும்பின இடத்துல நீங்கள் உட்கார வைங்க ஆண்டவரே. இன்றைக்கி இந்த தேர்தல் சத்ருவின் கையிலுக்குள்ளாக நம்ம போக அனுமதிக்க விடக்கூடாது. ஏன்னா தேவன் நம்முடைய தேசத்தில் மாற்றத்தை உண்டாக்கணும். அது யாரை கொண்டு உண்டாக்குவார்னா, அரசியல்வாதிகள் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் கேட்க போகிறோம், ஆண்டவரே அப்பா அவர்கள் அல்ல ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யுங்க
ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எங்கள் தேர்தலில் அப்பா நடக்க போகிற வருகிற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க. நீர் விரும்புகிற தலைவரை கொடுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் விரும்புகிற ஆண்டவரே அப்பா தலைவர்கள் ஆட்சியில் வரட்டும் ஆண்டவரை நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கும்போது தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வருகிற தேர்தலில் அவர் உண்டாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எலெக்ஷனுக்காக ஜெபிக்கணும். அவன் உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபிங்க. தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுவார், உண்டாக்குவார். ஆமேன். அப்போது அவருடைய சித்தம் இந்த பூமியில் நடக்கணும் அப்படின்னா அவருக்கு ஆட்கள் தேவை. ஆமேன். ஆண்டவரே, நம்ம ஜெபிக்கும்போது தேவன் எப்படிப்பட்ட கோணலான வழியாக இருந்தாலும் அது செவ்வையாக தேவனால் மாற்ற முடியும். எப்படிப்பட்ட அந்தகாரமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த அந்தகாரத்திலும் தேவனால் வெளிச்சத்தை உண்டாக்க முடியும். எப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் அந்த இடத்துல அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை தேவனால் செய்ய முடியும். நம்ம இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், ஆண்டவரே அப்பா வருகிற எலெக்ஷனில் ஆண்டவரே நீர் விரும்புகிற தலைவரை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிற தலைவரை ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்துக்கு கொடுங்க, எங்கள் ஜனங்களுக்கு கொடுங்க. நாம் ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். எல்லா கண்களை மூடி நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம ஒருமனப்பட்டு கேட்கலாமா, ஆண்டவரே எங்கள் நல்ல தலைவரை கொடுங்க ஆண்டவர், எழுப்பி கொடுங்க ஆண்டவரை. ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரை தேர்தலில் நம்முடைய கரம் இறங்குவதாக, ஆண்டவரை ஜனங்களுக்கு நன்மை செய்கிற தலைவர்களை கொடுப்பீராக ஆண்டவரை. எல்லாம் கேட்கலாமா இருக்கிற இடங்கள்ல இருந்து. அப்பா ஆண்டவரே எல்லாம் கேட்கலாம். ஆண்டவர் கிடையாது. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வருகிற நாட்களில் நடக்க போகிற தேர்தலில் நம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, உம்முடைய கரம் இறங்குவதாக. மாற்றத்தை உண்டாக்குகிற தேவன் மாற்றத்தை உண்டாக்குவீராக ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்திற்கு நீரே ராஜாவாய் இருந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு ராஜாவாய் நீங்க உட்காருங்க ஆண்டவரே. அந்த சிங்காசனத்தில் அந்த அரியணையில நீர் உட்காரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நீர் மாற்றத்தை உண்டாக்குவீராக ஆண்டவரே. அப்பா கர்த்தர் தமக்கு சித்தமான தலைவரை எங்கள் தேசத்தில் அமர செய்வீராக. எல்லா சத்துருவின் கையில் இருக்கிற அரண்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி எண்ணங்கள் வாய்க்காத போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே பொல்லாதவருடைய கரங்களில் போய்விடாதபடிக்கு தேவனே உம்முடைய கரங்களில் ஆண்டவரே எங்கள் ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா நல்ல தலைவரை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு சித்தமான தலைவரை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா யாரும் ஓட்டுக்கு ஆண்டவரே பணம் வாங்கி கொண்டு ஆண்டவரே அப்பா ஓட் பண்ணாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயத்தை தொடுவீராக ஆண்டவரே. அப்பா நல்ல தலைவரை எங்கள் தேசத்திற்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றியோடு ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு பெரிய மாறுதல் ஆண்டவரே பரலோகத்தின் தேவனே அப்பா நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்துக்கு நன்மை செய்கிற தலைவர்களை எங்களுக்கு எழுப்பித்தாங்க ஆண்டவரே. சுயநலமாய் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, தன்னிஷ்டத்துக்காக செய்யாதபடிக்கு ஆண்டவரே ஜனங்களுடைய ஆண்டவரே அப்பா மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஆண்டவரே அப்பா எழும்புகிற வாஞ்சிக்கிற தலைவர்களை எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. சுயமான தலைவர்கள் வேண்டாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தலைவர்களை தள்ளி விடுவீராக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் தமக்கு சித்தமானவரே ஆண்டவரே அப்பா இந்த தேர்தலில் நிற்க ஆண்டவரே கொண்டு வர போகிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யுங்க. நீர் எங்க இந்தியாவை ஆளுகை செய்யுங்க. நீங்க எங்க தமிழ்நாட்டை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. மாற்றத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. இந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு நினிவே ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஓ ஆண்டவரே அந்த ஜனங்கள் மேலே மனஸ்தாபப்பட்டு மனம் இறங்கின தேவன் இன்றைக்கு எங்கள் இந்திய தேசத்துக்கு மனம் இறங்குவீராக. எங்கள் ஜனங்களுடைய நிலைமையை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்கள் ஜனங்களுடைய நிலைமைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நல்ல ஆட்சியாளர்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. நீர் ஆச்சரியம் பண்ணுங்க ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எலெக்ஷன் உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேர்தலில் உம்முடைய மகிமை வெளிப்பட போவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வீராக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன். நம்ம கடைசியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தினுடைய அரசியல் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தினுடைய அரசியல் தலைவர்களுக்காக. ஆமேன். நம்ம ஒவ்வொருவர் மேலே விழுந்த கடமை என்ன அப்படின்னா நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஏன் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா அந்த சட்ட திட்டத்தின்படி ஜனங்களை நடத்துவதற்கு நல்ல அரசியல் தலைவர்கள் நம்முடைய தேசத்துக்கு தேவை.
ஆமென். அந்த அந்த அரசியல் தலைவர்கள் மேலே கர்த்தருடைய கரம், ஆளுகை செய்கிற அவர்கள் மேலே கர்த்தருடைய கரம் வரணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி குடியரசு தின விழா. இந்த குடியரசு தின விழா பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இதுக்கு முக்கிய காரணராக இருந்தவர் யாருன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவங்களால் தான் வந்து இந்த சட்டம் இயற்றப்பட்டது. நம்முடைய இந்திய தேசத்துக்கான சட்டத்தை இயற்றியது யாருன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் எல்லா மக்களுக்கும் சமமான ஒரு தலைவராய் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். எல்லா மக்களுக்கும் எல்லாருக்குமான ஒரு தலைவராக அவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் இந்த தேசத்தில் இன்றைக்கு எழும்ப வேண்டும். இன்றைக்கி சுயநலமான தலைவர்களை செயல்படக்கூடாதபடிக்கு மக்களுடைய நலன் தேவை. ஜனங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஜனங்களுக்காக உழைக்கிற தலைவர்கள் தேவை. இன்றைக்கி பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பெருமைக்காகவும் இருக்கிற அப்படிப்பட்ட தலைவர்கள் நம்முடைய தேசத்தில் வேணாம். அன்றைக்கு இருந்த தலைவர்களுக்குள்ளாக இருந்த அந்த ஒரு பாரம் இன்றைக்கு இருக்கிற அந்த தலைவர்களுக்குள்ளாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தினுடைய தலைவர்களுக்காக, ஆளுகையில் இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை நம்மளுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தின் தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அரசியல்வாதிகளுக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கலாம். நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக, ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக, ஆளுகையில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலே தேவனுடைய கரம் இறங்க வேண்டுமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் அவங்கள ஞானத்தின் ஆவியினால் நிரப்பும்படியாக, கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக, தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் அன்றைக்கு காமராஜர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கினார்கள். ஜனங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார்கள், சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டாக்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் இன்றைய காலகட்டத்தில் தேவை. ஆண்டவரே, அப்படிப்பட்ட தலைவர்களாக எங்கள் தேசத்தின் தலைவர்களை மாற்றுங்கன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட தலைவர்கள் நம்முடைய தேசத்துக்கு வந்தால் தான் நம்முடைய தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய், நம்முடைய தேசம் ஒரு மாறுதல் நிறைந்த ஒரு தேசமாய், தேவன் விரும்புகிற ஒரு தேசமாய் நம்முடைய தேசம் மாறும். எப்போனா நம்முடைய தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது, நம்முடைய அரசியல் தலைவர்கள் மேலே ஆண்டவருடைய கரம், ஆளுகை வர வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி தேசத்தில் நம்ம நினைக்காத காரியங்கள், நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் ஜெபிக்கும்போது, தடை செய்து நாம் ஜெபிக்கும்போது, தேவன் நம்முடைய தேசத்தில் எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அவரால் முறியடிக்க முடியும். நாம் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் தலைவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒரு நல்ல தலைவர்களை கொடுங்க, நல்ல ஆட்சியாளர்களை ஆண்டவரே நீர் கொடுப்பீராகன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க மட்டுமல்ல, ஆண்டவரே ஞானத்தோடு செயல்பண்ண ஆண்டவரே, மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஆட்சி தலைவர்களாய் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். முதலாவது கேட்கலாம், நம்முடைய பிரைம் மினிஸ்டர் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக, ஞானத்தின் ஆவினால் நிரப்பும்படியாக அவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய முதலமைச்சருக்காக, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சருக்காக ஜெபிக்கலாம். நம்முடைய சட்ட ஒழுங்கை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, அப்படி இந்திய தேசத்தின் சட்ட ஒழுங்கை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, அவர் அன்றைக்கு அம்பேத்கர் ஐயா அவர்கள் எழுதி கொடுத்த அந்த சட்டத்தை மாற்றுவதற்காக இன்றைக்கி அநேக போராட்டங்கள், இன்றைக்கி சட்டத்தை மாற்றுவதற்காக இன்றைக்கி அநேக அரசியல் தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய அந்த சட்டம் தான் இன்றைக்கு நம்முடைய தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்பா, எங்கள் தேசத்தினுடைய சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைய வருகிற நாட்களில் நம்முடைய தேசத்தில் அவர் உண்டாக்க போதுமானவர். எப்படி ஆண்டவர் உண்டாக்குவார்னா, நாம் ஜெபிக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கணும். எப்படி நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய வேலைக்காக, நம்முடைய ஊழியத்துக்காக, நம்முடைய சொந்த காரியங்களுக்காக, நம்முடைய சுகத்துக்காக எப்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறோமோ அதே போல் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக நம் முழங்காலில் நிற்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஏன் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுமே, ஏன் இந்த காரியங்கள் இது நடக்குது? யோசிச்சு பாருங்கள். நம்ம ஜெபிக்கிற ஜனங்கள் தேவை. நம்ம போதிய அளவு நம்ம ஜெபிக்கலை, போதிய அளவு நம்ம உபவாசம் பண்ணலை, போதிய அளவு தேவ சமூகத்தில் நம்ம கதறவில்லை. அதனால தான் இன்றைக்கி தேசத்தினுடைய நிலைமை பாழாகி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி தேசத்தினுடைய சட்டங்கள் இன்றைக்கு அதிகார துஷ்பிரயோகம் ஜனங்கள் பண்ணி கொண்டு இருக்காங்க. காரணம் என்ன? இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் இப்படி இருப்பதற்கான காரணம் என்ன? ஜெபிக்கிற ஜனமாகிய நாம் ஜெபிக்கவில்லை, போதிய அளவு நாம் ஜெபிக்கவில்லை. இன்றைக்கு நம்ம சபைகளாய், தேவ பிள்ளைகளாய் நம்ம கூடி நம்முடைய தலைவர்களுக்காக நம்
முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உண்டாக்குவார். அவரால் ஆகாத காரியம் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. அன்றைக்கு ஒரே ஒரு எலியா ஜெபித்த போது அந்த தேசத்தில் ஒரு பெரிய அசைவு உண்டானது, ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் போது இந்த இந்திய தேசத்தில் கர்த்தர் ஆளுகை செய்யணும், மனுஷன் ஆளுகை செய்யக்கூடாது. தேவனுடைய ஆளுகை நம்முடைய தேசத்தின் மேலே கடந்து வரும்படியாக அன்றைக்கு ராஜாக்கள் இருந்தார்கள். ஆனாலும் ராஜாவுக்கும் மேற்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார், ராஜாக்களை உண்டாக்கின தேவன் இருக்கிறார் என்பதை இந்த தேசம் அறிந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் தங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து இந்த காரியம் தேவன் கொடுத்தார் என்ற ஒரு நிச்சயத்தோடு அவர்கள் அறிந்து கொண்டு மக்களுக்காக அவர்கள் உழைக்கும்படியாக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே அப்பா, அன்றைக்கு எலியா எப்படி அந்த ராஜாக்கு முன்பதாக சவால் விட்டாரோ அதே போல தேவ மனிதர்களாக நாம் எழும்பும் போது தேவன் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உண்டாக்க போதுமானவர். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் அரசியல் தலைவர்களை ஆசீர்வதிங்கன்னு கேட்கலாமா? எங்கள் தலைவர்களை ஆண்டவரை நன்மையான பாதையில் நடத்துங்கன்னு கேட்கலாமா? ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க கேட்கலாமா? எல்லாம் இணைந்து கேட்க போறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தினுடைய தலைவர்களுக்காக, ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவரே தலைவர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் பிஎம்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தொடுவீராக, ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கிற ஒவ்வொரு முதலமைச்சர்கள் மேலே நம்முடைய கரம் இறங்குவதாக. ஆண்டவரே, ஜனங்களை நடத்த வேண்டிய வழியில நடத்துவதற்கு ஞானத்தின் ஆவியினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசம் ஆண்டவரே குழப்பத்துக்குள்ளாக போகாதபடிக்கு, சமாதானம் இல்லாமல் போகாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் வல்லமையில கட்டி ஜெபிக்கிறான். ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட தலைவர்களாக எங்கள் தேசத்தின் தலைவர்களை எழுப்புவீராக. ஆண்டவரே அப்பா, எங்கள் அரசியல்வாதிகளை ஒவ்வொருவரை தொடுவீராக, அரசியல் தலைவர்களை தொடுவீராக, மக்களுக்கு நல்லது செய்கிற தலைவர்களை எழுப்பி தருவீராக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அப்பா, அவர்கள் சரீரத்தில் நல்ல சுகம் பலன் உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை கொடுக்கிற ஒரு தலைவராய் நீர் மாற்றுவீராக, நீர் பயன்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் மேலேயும் ஆண்டவரே, ஒவ்வொரு கட்சிகள் மேலேயும் உடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே அப்பா, சுயநலமாய் ஆண்டவரே கட்சிகள் செயல்படக்கூடாதபடிக்கு தேவனே, மக்களுக்கு தேவையான ஆண்டவரே அப்பா, மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆட்சி அதிகாரத்தை மட்டுமே ஆண்டவரே மனதில் கொண்டு செயல்படுறவர்களாய் ஆண்டவரே மக்களை ஆண்டவரே அப்பா மனதில் கொண்டு ஆண்டவரே ஜனங்களுக்காக ஆண்டவரே பரிதபிக்கிற ஒரு அரசியல் தலைவர்களை எழுப்பி தருவீராக இயேசுவின் நாமத்தினால. நீர் அப்படி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் அரசியல் தலைவர்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் தலைவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ரட்சிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. இந்த குடியரசு தினத்தில் நாங்கள் தேவ பிள்ளைகளாய் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் மேலே ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, அவர்கள் தொடப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. நீர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் மேலே உம்முடைய கரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகா பெரிய கரம் ஆண்டவரே பலத்த அற்புதத்தை செய்ய போகிற இரக்கத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அன்றைக்கு இருந்த அரசியல் தலைவர்கள் போல இன்றைக்கு எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. அப்பா அநேக அம்பேத்கர்களை எழுப்புங்க, அநேக காமராஜர்களை எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசத்தை தலைவர்களை எங்கள் தேசத்துக்கு எழுப்பி கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தினுடைய ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய கரம் வரட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்வீராக. எங்கள் தேசத்தின் மேலே மனம் இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜனங்கள் சிதறடிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எங்கள் சபைகள் சிதறடிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. நம்முடைய இரக்கத்தை ஊற்றுவீராக ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள் நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. அன்றைக்கு எலியா ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினியா இறங்கின தேவன் இன்றைக்கு எங்கள் தேசத்தின் மீது இறங்குவீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மீது இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே எதை குறித்து பயப்படாதபடிக்கு தேவனே நீர் உம்முடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே.
நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் அனுமதிக்காமல் எங்கள் தேசத்தில் ஒன்றும் நடக்காது ஆண்டவரே. நீங்கள் செயல்படுங்க ஆண்டவரே. நீங்கள் ராஜாவா வாங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீரே ஆளுகை செய்யும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பலத்த காரியத்தை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியே செய்யுங்க. எங்கள் இந்திய தேசத்தில் இருக்க ஒவ்வொரு மாநிலங்கள் மேலே நம்முடைய கரம் இறங்கட்டும். மாநிலத்தின் தலைவர்கள் மேலே நம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் கிராமங்கள் புறங்களில் காணப்படுகிற தலைவர்கள், வார்டு மெம்பர்கள், ஆண்டவர் கவுன்சிலர்கள் ஒவ்வொருவர் மேலேயும் நம்முடைய கரம் இறங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அவர்கள் மக்களுக்காக உழைக்கிற தலைவர்களை எழுப்பிடுவீராக இயேசுவின் நாமத்தினால. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய மகா பெரிய இரக்கம் தயவு ஆண்டவர் இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி. எங்கள் தேசத்தை நீர் சந்தித்திருக்கிற கிருபைக்காக நன்றி. எங்கள் தேசத்தின் ஜனங்களை சந்திக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஜெபத்தை கேட்கிறவரே, அப்பா நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு பலத்த அற்புதங்களை எங்கள் தேசத்தில் உண்டாக்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக, எங்கள் தேசத்தினுடைய சமாதானத்துக்காக, எங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நடக்கிற தேர்தலுக்காக, ஆண்டவரே எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் இவ்வளவு நேரம் நாங்கள் மன்றாடி இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை, எங்கள் விண்ணப்பங்களை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அன்றைக்கு அன்னாளின் ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்த தேவன் இன்றைக்கு எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா எங்களுடைய விண்ணப்பத்தின்படியாக நீர் செய்ய போகிற கிருபைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேசத்தில் செய்ய போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனுள்ள தேவனிடத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கைவிடாதீங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக ஆண்டவரே. நம்முடைய கரம் மாத்திரம் கூட இருந்த வழி நடத்திட்டோம்ப்பா. ஒரு பலத்த கரம் எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உடைய கரத்தை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. நிறைய தலைவராய் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே தலைவர்களுக்கு. அவர்கள் எங்கள் தேசத்தை நடத்த நீங்கள் ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜனங்கள் மேலே நம்முடைய இரக்கத்தை ஆண்டவரே அப்பா நினிவே ஜனங்கள் மேலே இறங்கின அதே பாரம் ஆண்டவரே, அதே மனஸ்தாபம் இன்றைக்கு எங்கள் ஜனங்கள் மேலே இறங்குவதாக ஆண்டவரே, இறங்குவதாக. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. ஆண்டவரே, உங்களை விட்டா எங்கள் தேசத்துக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. உங்களை விட்டா எங்களுக்கு பாதுகாப்பு யாரும் இல்லை ஆண்டவரே. உங்களை விட்டா எங்களுக்கு மீட்பு யாரும் இல்லை ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேலே ஒரு விசையாய் தயவாய் மனம் இறங்குவீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இவ்வளோ நேரம் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் பதிலை தந்து விட்டீர் ஆண்டவர், மாற்றத்தை உண்டாக்க விட்டீர் ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆண்டவரே,
அப்பா இந்த அருமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரே ஐஎம்டிவியின் மேல் நம்முடைய கரத்தை வைக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அப்பா இவர்கள் ஆண்டவரே செய்கிற பாரத்தோடு செய்கிற இந்த ஊழியத்தின் மேல் நம்முடைய கரம் இறங்கட்டும். இதில் பணிபுரிகிற ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவரே, எனக்கு அழைப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய கரத்தை நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் பாரத்தோடு ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்தை நிறைவேற்றுவார்களாக. இன்னுமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை பெருக செய்வீராக இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய மகிமையின் கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம இவ்வளோ நேரம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் பெரிய காரியத்தை நம்முடைய தேசத்துக்கு செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமேன். தாவீது சொல்கிறார் பார்த்தீங்களா, என்மேல் நோக்கமாகி என்ன பண்ணுங்க, எனக்கு இறங்கும். ஆமேன். அவர் எப்படி சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க, என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்குங்க. நம்ம இனிமேல் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேலே நோக்கமாகுங்க. உங்களுடைய நோக்கம் எங்கள் தேசத்தின் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் உங்கள் தனிப்பட்ட ஜெபங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.